ஒரு ஆள் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, சில உணவுகளை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பாவமாயிருமோ தப்பா போயிருமோன்னு எனக்கு சந்தேகம் வருது. அடிப்படை இல்லாம, ஒரு அடிப்படை இல்லாம சில உணவுகள் விஷயத்தில் என்ன செய்யுது, எனக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு பார்த்தாலும் அப்படின்னு கேட்கிறார். இன்னமின தாமி தாமன் அத்தஹர்ரஜு மின்ஹு, சில உணவுகள் இருக்கிறது, அதை சாப்பிட்டா எனக்கு பாவம் வந்துருமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஹலாலுக்கு தான், ஹலாலான சில உணவுகள் மார்க்கத்தில் இருக்குது. ஆனா அதை தொடும்போது எனக்கு ஒரு உறுத்தலாகவும் எனக்கு ஒரு அச்சமாகவும் எனக்கு ஒரு பயமாகவும் இருக்கிறது அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய உள்ளத்துல இதுக்கு எந்த உறுத்தலும் வர வேண்டாம். நான் ஹலாலாக்கின ஒரு விஷயத்துல, அல்லாஹ் ஹலாலாக்கின ஒரு விஷயத்துல உனக்கு எந்த உறுத்தலும் வர வேண்டாம். லா ரஅத ஃபீஹி நஸ்ரானியா, ஒரு அடிப்படை இல்லாம உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா நீ நசாராக்களை போல இருக்கிறாய். நசாராக்கள் அடிப்படை இல்லாம என்ன செய்வாங்க, இஷ்டத்துக்கு எதையாவது ஹலால்பாங்க, எதையாவது ஹராம்பாங்க, ஆதாரமா இருக்காது. அந்த வேதத்தில் இருக்குதா, அவங்க சொன்னாங்களா, முன்னாடி சொல்லப்பட்டிருக்கா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி நசாராக்கள் எவ்வித மூல ஆதாரங்கள் இல்லாம அவங்களாவே ஹராமாக்கி கொள்கிறார்களோ அது மாதிரி நீ செஞ்சு விடாத. பிடிக்கலங்கிறதுனால எல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, பேணுதல்ங்கிற காரணத்தில எல்லாம் ஒரு ஹலால் ஆக்கின ஒரு விஷயத்தை ஹராமாக்கி விடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை கவனத்தில் வச்சுக்கணும். எதை வச்சுக்கிற மாதிரி, சந்தேகத்துக்கு இடமானதுல இருந்து கால தூரம் நிக்கணும் வச்சிருக்கமா இல்லையா, அதுவும் நம்ம மனசுல ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கம் என்ன இருக்கணும், அனுமதிக்கப்பட்டதில் வீண் சந்தேகத்தை உண்டாக்கிட கூடாது. சந்தேகத்துக்கு உரியதுல சந்தேகம் வரணுமே தவிர அடிப்படை இல்லாத விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, வீண் சந்தேகம் வந்துடக்கூடாது என்பதிலேயே நம்ம கவனமா இருந்து கொள்ள வேண்டும். இருக்கிற சில சம்பவம் இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்காது. சில நிகழ்வுகளை, சில சான்றுகளை முன் வச்சு விளக்குனா இது தெளிவா புரிஞ்சு வரும். ஓ, இது அடிப்படையான சந்தேகமா, இது அடிப்படை இல்லாத சந்தேகமாங்கிறது நமக்கு அப்ப தெளிவா புரியும். எப்படி புரியும்னு கேட்டா, இப்ப ஒரு பொருள் ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு விஷயத்தை சாப்பிடக்கூடாது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஹராம் என்று எடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு வகையில் அந்த ஹராம் இருக்கும். இந்த உண்ணுகிற பொருள்கள் இருக்குல்ல, அதுல ஹராம் எடுத்து உண்ணுகிறது, பயன்படுத்துறது எல்லாம் தான். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஹராம் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில் அந்த ஹராம் இருக்கும். ஒன்னு அது அடிப்படையிலே ஹராமா இருக்கும், இன்னொன்னு புற காரணத்தினால் ஹராமா ஆகும். அடிப்படையில் அது ஹராமா இருக்காது, ஒரு காரணத்தினால் என்னவாக ஹராமாக ஆகும். இப்படி ரெண்டு ஹராம் இருக்கு. எப்படி ரெண்டு ஹராம்? இப்ப பன்றிக்கறி இருக்குது, இது ஹராம், இது அடிப்படையில் இது ஹராம். பன்றிக்கறி ஹராம், என்ன காரணத்தையும் தேவையே இல்லை. பன்றிக்கறி ஹராம்னா என்னது, அந்த பொருள் அந்த மெட்டீரியல ஹராமா இருக்கும். பன்றிக்கறி ஹராமு, தானா செத்து போன ஆடு ஹராமு, ரத்த ஹராமு, இப்படின்னு நாய் ஹராமு, கழுத ஹராமு, இது மாதிரி எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறோ அந்த மாதிரியான பொருள்கள்லாம் என்னது, இதெல்லாம் ஹராமு. இது ரொம்ப தெளிவா இருக்கு. இதெல்லாம் மெட்டீரியலா ஹராமா போயிடுது. இப்போ அரிசி ஹராமா? அரிசி ஹராம இல்ல. ஒருத்தன் திருடிட்டு வந்தா அந்த அரிசி ஹராமாயிடுது. அப்ப அரிசி அது ஹராம் கிடையாது, ஆனா அது ஒரு காரணத்துக்காக ஹராம் ஆகுது. அரிசியே ஹராம் கிடையாது. பன்றி அரிசியை பொறுத்த வரைக்கும் நீ திருடுனாலும் ஹராம் தான், நீ காசுக்கு வாங்கினாலும் ஹராம் தான், கீழே இருந்து எடுத்தாலும் ஹராம் தான், நீனே சின்ன வயசுல இருந்து பன்றியை வளர்த்து ஆளாக்கி வெட்டினாலும் ஹராம் தான். அந்த பொருளே ஹராம். பொருளே ஹராம்ங்கிறது அது ஒரு வகை. ஹலாலான ஒரு பொருளாக இருந்து ஒரு காரணத்துக்கு ஹராம் ஆகிறது ஒரு வகை. ரெண்டு வகை இருக்கிறது. பொருள் ஹராமா இருக்குன்னு வைங்க, அதுல மறுபரிசீலனைக்கு இடமே கிடையாது. அவ்வளவு ஹராம் தான், ஹராம் தான். எந்த வகையில இது ஹலால் ஆகவே ஆகாது. எந்தது ஏதோ அந்த பொருளை ஹராம், பன்றி இறைச்சி ஹராம்னு சொல்லிட்டோமா, ரத்தம் ஹராம்ட்டோமா, அது ஹராம் தான். எந்த வகையில இருந்தாலும் அது நமக்கு ஹலால் ஆகவே ஆகாது. ஆனால் ஒரு காரணத்துக்கு ஹராம் ஆகுதுல, பொருள் ஹலாலு, சோறு ஹலாலு, மீன் ஹலாலு, இறைச்சி ஹலாலு, ஆட்டு இறைச்சி ஹலாலு, தங்க நாணயம் ஹலாலு, வெள்ளி ஹலாலு, டிரெஸ், சட்டை, பாய், தலைவாணி எல்லாமே ஹலால் தான். சிமெண்ட், கல்லு எல்லாம் ஹலால் தான். அதாவது பயன்படுத்துறது ஹலாலா இருக்குது. அது எப்ப சில நேரத்தில் ஹராம் ஆகும். ஒருத்தர் வீட்டு சிமெண்ட் தெரியாம ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டா ஹராம் ஆகி போயிடும். ஒருத்தர் திருட்டு வந்துட்டா ஹராம் ஆகி போயிடும். மோசடி பண்ணா ஹராம் ஆயிட்டு போயிடும். அப்ப பொருள் ஹலாலா இருந்தா கூட அந்த வர்ற ரூட் சரியில்லைங்கிற காரணத்தினால என்ன ஆயிரும், வட்டி வாங்குறான்ல, வட்டி வாங்கினா என்ன, வியாபாரம் பண்ண என்ன, ரெண்டு ஒரே காசு தானே. ஒருத்தன் வட்டி ஒரு சம்பாதிக்கிறான், இன்னொருத்தர் வியாபாரமா சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட அந்த 1000 ரூபாய் இருக்கு, இவன்கிட்டையும் அதே மாதிரி 1000 ரூபாய் வருது. லாபத்தில் வியாபாரத்தில் 1000 ரூபாய் லாபம் கிடைக்குது, வட்டியில ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைக்குன்னு வைங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா அது ஹலால், இது ஹராம்.
வியாபாரத்தின் மூலமா அந்த 1000 ரூபாய் வந்தா ஹலாலாவுது, வட்டியின் மூலமா அதே 1000 ரூபாய் வந்தா என்ன ஆயிடுது, ஹராமாயி போயிடுது. பொருள் ஒண்ணுதான். அப்ப அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கினா, அரிசியை காசு கொடுத்து வாங்கினா ஹலால் ஆயிடுது, தெரியாம தூக்கிட்டு இருந்தா ஹராமாயிருது இல்லையா? அப்ப அந்த பொருள்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதுலதான் நம்ம ஆழமா போக வேண்டிய விஷயம் இருக்கு. இதுல எது வந்து அடிப்படையில ஹராமா இருக்கிறதோ அதுக்குள்ள எந்த விவரத்துக்கு நீ போவான கண்ணை மூடி ஹராம்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். எதுல ஒரு காரணத்துக்கு ஹராம் ஆகிறதோ அந்த விஷயத்துல ஒட்டுமொத்த மக்களும் பெரிய தப்பு செய்யறாங்க. என்ன தப்பு செய்யறாங்க? பேணுதல்ங்கிற பேர்ல எந்த ஆலிம் சாட்ட போய் கேட்டாலும் சரி, 99% மார்க் அறிஞர்கிட்ட கேட்டாலும் சரி என்ன செய்வாங்க? உதாரணமா நான் வந்து ஒரு தப்பான வழியில ஒரு சினிமா கொட்டகை நடத்தி சம்பாதிக்கிறேன் வச்சுக்கிறேங்க. என்னுடைய வருமானமே என்ன? சினிமா கொட்டகையின் மூலமா தான் வருமானம் வருது. நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றேன், இதை வாங்கலாமான்னு என்ன வாங்கக்கூடாது எல்லாரும். எந்த ஆலிம் சாட்ட கேட்டா என்ன செய்வாங்க? 1000 ரூபாய் நான் கொடுக்குறேங்க, நான் வந்து உங்களுக்கு தர்றேன். என்ன என்னுடைய வருமானம் என்ன? சினிமா கொட்டகை. அல்ல என்னுடைய வருமானம் வந்து வட்டி, என்னுடைய வருமானம் வந்து லாட்டரி, என்னுடைய வருமானம் சாராய கடை. இப்படி என்னமோ மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு தொழிலை பண்ணி நான் வந்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி சம்பாதிக்க என்னிடம் இருந்து நீங்கள் ஏதாவது வாங்கினால் அது ஹலாலா ஹராமான்னு கேட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க? அங்க சேர்த்து விட்டுருவாங்க. இது சந்தேகத்துக்கிடமானது, இது வந்து ஹராம், வாங்கக்கூடாது. வட்டி வாங்குறவங்க வீட்டு வாசல் நிழல்ல கூட நிக்க கூடாது. இப்பதான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹதீஸ். இது ஹதீஸ் எல்லாம் கிடையாது, இது கட்டுக்கதை. வட்டி வாங்குறவங்க வீட்டு வாசல் நிழல்ல கூட நிக்க கூடாது, நிக்க கூடாதுன்னா சொல்லுவாங்க. இது வந்து எந்த பேசும் இல்லாது, இது வந்து கட்டுக்கதை, இது பொய். இப்படி நினைப்பார்களே ஆனால் அவங்க அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஹராமாக்கிய குற்றத்துக்கு ஆளாவார்கள். அல்லாஹ் வந்து என்னத்த பொருளை ஹராமாக்கவே இல்ல. அவன் வட்டி வாங்கினாலும் அவனுக்கு தான் அது ஹராமு. நம்ம அவனுக்கு நமக்கு அவன் தந்தான்னு சொன்னா, நமக்கு அவன் அன்பளிப்பா தந்தான்னு சொன்னா, வேற வகையில தந்தான்னு சொன்னா, அவனுக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? வட்டி கிடையாது. இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வட்டியா வாங்குறேன்னு சொன்னா உங்கள்ட்ட இருந்து எனக்கு வர்றதுதான் வட்டியா வருது. நான் வந்து உங்களுக்கு தர்றேன்னு சொன்னா நான் வட்டியா உங்களுக்கு தரல, முகபத்துல தர்றேன், கஷ்டப்படுறீங்கன்னு தர்றேன். எனக்கு நன்மை கிடைக்காது, அது ஒரு விஷயம். நான் வட்டி வாங்கி தவறான முறையில் சம்பாதித்து ஒரு நல்ல காரியத்துக்கு செலவழித்தால் எனக்கு மறுமையில் நன்மை கிடைக்குமான்னு கிடைக்காது. கேள்வி என்ன? நீங்க வாங்கலாமாங்கிறத கேள்வி. ஒருத்தன் தேர்ந்து வரும்போது நமக்கு எந்த வகையில் ஒரு இதுதான் உணவை பார்க்கணும். வட்டி என்பது பொருளுக்குள்ள பேரு இல்ல, ரூட்டுக்குள்ள பேரு. வட்டிங்கிறது எதுக்குள்ள பேரு? அங்கேருந்து உனக்கு எப்படி வந்தது? அங்கே அவனுக்கு வட்டிக்கு வட்டி வாங்குறான, வட்டி கொடுக்கறான, அவங்க 2 பேருக்கு மத்தியில தான் வட்டிங்கிற தொடர்பு இருக்கிறது. வட்டி வாங்குற ஒருத்தன் எனக்கு தந்தானேயானால் எனக்கு அவனுக்கு அன்பளிப்புங்கிற தொடர்பு தான் இருக்கிறது. இதை வந்து நம்ம புரிந்து கொள்ளாத காரணத்தினால நிறைய ஹலாலான விஷயங்களை எல்லாம் ஹராம்னு பத்வா கொடுத்து அல்லாஹ் மேல இட்டு கட்டி நம்ம பல தவறுகளை செய்கிறோம். இது தவறு என்பதற்கு வந்து நிறைய அடிப்படை. எப்படி தவறு? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சான்றுகளை வச்சு பாத்தீங்கன்னா இதை ஒட்டச்சி தகர்க்கிறாங்க. ஆனா சில பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு மேல நாங்க பேணுதலான ஆளுக்கு, அவங்க நோம்பு கஞ்சி வாசனை பண்ணாங்க. நோம்பு கஞ்சி யாராவது ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டா இவன்ட்ட நோம்பு கஞ்சி வாங்கிட்டாங்க, அவன்கிட்ட வாங்கிட்டாங்க, குடிக்கலாமா? அது அவனுக்கு நன்மை கிடைக்காதுடா, நம்ம குடிச்சா என்ன? அதை விளங்க மாட்டேன் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரம் அவ்வளவு இருக்கும் பொழுது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட எங்களுக்கு பேணுதல் கூட இருக்குது அப்படி நினைத்துக் கொண்டு அல்லாஹ் விட எங்களுக்கு ஞானம் அதிகமா இருக்கிறது, அவனுக்கு ஒழுங்கு ஹராமாக்க தெரியல, நாங்க அதுக்கு மேல கண்டுபிடிச்சு ஹராமாக்குறோங்கிற அளவுல இவர்கள் பாரதூரமான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஹலாலாக்கின விஷயங்களை ஹராமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது பயங்கர குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன? அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகிறான், தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவர்கள் சென்று போன சமுதாயம், லஹா மா கஸபத், அவங்க சம்பாரிச்சது அவங்களுக்கு, வலக்கும் மா கஸப்தும், நீங்க சம்பாரிச்சது உங்களுக்கு, வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன், அவங்க சம்பாரிச்சதை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படாது. அவங்க சம்பாரிச்சு தப்பா இருந்தா அவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், அதை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படாது என்று சொல்லி அல்லாஹ் வந்து 2வது சூராவுல 134வது வசனத்திலையும் அதே சூராவுல ஒரு 7 வசனங்களை திருப்பி ஒரு ரிப்பீட்டர் அடிக்கிறான். ஒரு 7 ஒரு வசனத்தையே இவ்வளவு கிட்டத்தட்ட 2 தடவை யூஸ் பண்றான்ல. இதே வசனத்தையே 134லையும் சொல்றான், 141லையும் சொல்றான். இதே மேட்டர் இப்படியே அவர்கள் சென்று போன சமுதாயம், அவங்க செஞ்சது அவங்களுக்கு, நீங்க செஞ்சது உங்களுக்கு, அவங்க செஞ்சதை பத்தி உங்களை கேட்க மாட்டேன், இந்த கருத்துப்பட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 4வது சூராவுல 111வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமை யக்ஸிபு இஸ்மன், யார் ஒருத்தன் பாவத்தை செய்கிறானோ இன்னமா யக்ஸிபுஹு நஃப்ஸிஹி, அவன் தனக்கு எதிராகத்தான் செய்து கொள்கிறான், அடுத்த ஆளை பாதிக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலா தக்ஸிபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலைஹா, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு எதிராகத்தான் தவறுகளை செய்கிறான். வலா தஸிரு வாஜிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தர் செய்த சுமையை இன்னொரு அவன் வட்டி வாங்கினா அதே நான் சுமக்கிறேன்,
வட்டி அவன் வாங்கி இருக்கிறான், எனக்கு அவன் தந்தாண்டா, எனக்கு எப்படி வட்டி வாங்கின குற்றம் வரேன்? வட்டி அவன் தானே வாங்கி இருக்கிறான், அவன் வாங்கின அவனுக்குள்ள குற்றம் வட்டிக்கு. அவன் எனக்கு தந்தது வட்டியா? வட்டிக்கு அடிப்படையில் எனக்கு தந்தான், நான் கஷ்டப்படுறேன்னு தர்றான், அண்ணன் தந்திருப்பான், தம்பின்னு தந்திருப்பான், நண்பன் தந்திருப்பான், எனக்கு எப்படி ஹராமா ஆகும்? அப்ப அவன் செஞ்சது என் மீது சுமத்த பாக்குறீங்க. ஒருவர் செய்த சுமையை இன்னொருவர் சுமத்த முடியாது என்று சொல்லி 6வது சூறாவுல 164வது வசனத்திலையும் சொல்கிறான், 17வது சூறாவுல 15வது வசனத்திலையும் சொல்கிறான். குல்லு முறையின் பிமா கசபத் ரஹீனா, ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்ததற்கு தான் பொறுப்பாளி. அப்ப நம்ம வட்டியை வாங்க நம்ம எப்படி பொறுப்பாளி ஆகும்? ஒருத்தர் லாட்டரி சீட் சம்பாதிக்கிறார், எனக்கு 1000 ரூபாய் தர்றாரு, நான் வாங்கிட்டேன்னு சொன்னா லாட்டரி சீட்ல எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நானும் லாட்டரி சீட் வாங்கினேன், நான் செய்யாத ஒண்ணு என் மீது எப்படி வரேன்? நான் செய்யாத ஒண்ணு என் மீது எப்படி சுமத்தப்படும் என்கிற மாதிரி ஒரு அடிப்படை எல்லாம் சொல்லி காட்டுறானா, இதை மனசுல வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமா என்னென்ன வழிமுறைகளை கையாண்டார்கள் ஒண்ணா பாருங்க. ஜக்காத் வசூல் பண்ணாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜக்காத் என்னது கம்பல்சரியா வசூல் பண்ணாங்க. மாட்டேன்னு சொன்னாலும் விடாம விரட்டி வசூல் பண்ணாங்க. பண்ணாங்களா இல்லையா? ஜக்காத் தர மாட்டேன்னு சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசூல் பண்ணாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வசூல் பண்ணாங்க. எல்லா சஹாபாக்கள் காலத்திலும் ஜக்காத் கட்டாயமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. இது நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த ஜக்காத் வசூலிக்கும் பொழுது யார் யார் ரசூல் அனுப்பும் போது நல்ல ஹலாலா வச்சுக்கணும்னா பார்த்து வசூல் பண்ணுவாப்பா. இந்த ஜக்காத்தை ஏழை தான் கொடுக்க போறோம். இந்த ஜக்காத்தை வாங்கி யார் கொடுக்க போறோம்? ஏழைபாளையில கொடுக்க போறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் பொழுது நீங்க போங்க, என்ன தொழில் பண்றான்னு ஒழுங்கா பாருங்க, நல்ல பர்ஃபெக்ட் ஹலாலா 100% இருந்துச்சுன்னா அவன் ஜக்காத் வசூல் பண்ணுங்க, ஹராமா ஏதாவது பண்ணான்னு வைங்க விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொன்ன கவர்மெண்ட் நடந்திருக்குமா? அப்ப அவன் என்ன செய்வான்? கொடுக்கறவங்க கூட நம்மளுடைய ஒரு ஹராமும் சேர்ந்திருக்குங்கன்னா விட்டு வந்துருக்குமே, எல்லாத்தையும் ஜக்காத் தப்பிச்சுக்கலாமே. ஜக்காத்திலும் தப்பிக்கிறதா என்ன செய்யணும்? வசூலிக்கு வருவாங்கல்ல, நீங்க வந்துட்டீங்க ஜக்காத் வசூலிக்க, நம்மள்ட்ட ஹராமா இருக்குது, இது எதுக்கு உங்களுக்கு? இப்படி எல்லாம் சொன்னான்னு வைங்க, வெறுங்க வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் எல்லாரும் போகணும். அப்ப இந்த பணத்தை ரசூலுல்லாஹ் வாங்கினாங்களே, தர மறுத்தவர்த்தே வாங்கினாங்களா இல்லையா? சண்டை முடிச்சு வாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப கரெக்டா இல்லாத ஆட்கள் அதுல இருந்திருப்பாங்களா இல்லையா? அப்ப இந்த ஜக்காத் என்று ரசூலுல்லாஹ் வசூல் பண்ணினாங்களே, ஒரு அரசாங்கம் வசூலிக்கலாம் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஏன் வாங்கக்கூடாது? இதன் வழங்காதா? எல்லாத்தையும் வாங்கின ஜக்காத் என்பதை அனைவரிடமும் ரசூலுல்லாஹ் வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினவர்கள்ட்ட ஹராமும் இருந்திருக்குமா இல்லையா? அப்ப இப்ப சட்டம் எப்படியா சொல்லுங்க? ஜக்காத் வசூலிக்கும் பொழுது அது ஏழைகளுக்கு உள்ளதுன்னு குர்ஆன்ல இருக்கிறதுனால, ஏழை பாளைகளுக்கு ஹராம் எல்லாம் கொடுக்க கூடாதுன்றதுனால எல்லாம் ஹலால்ல மட்டும் தான் ஜக்காத் கடமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த மதுஹப் இமாமாவது சொல்லட்டும், எந்த மௌலானாவது சொல்லட்டும், எந்த ஆலிமாவது சொல்லட்டும். அப்ப ஏன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் ஒழுங்கா புரிஞ்சுக்க வேண்டியதானே? ஜக்காத்தை எப்படி புரிந்து கொள்றோம்? ஜக்காத்துங்கிற கடமை பொருளாதாரத்துக்குரிய கடமை. அவன் இஹ்லாஸோட தூய்மையான காசுல இருந்து அவன் கொடுத்தானேயானால் அவனுக்கு இந்த உலகத்திலேயும் ஜக்காத்துடைய தண்டனை தப்பிச்சுக்கிறான், மறு உலகத்திலே அவனுக்கு பயன் தரும். கெட்ட காசை கொடுப்பானேயானால் அவன் இந்த உலகத்திலும் தப்பிச்சுக் கொள்வான் ஜக்காத்திலிருந்து, அங்க ஒண்ணும் கிடைக்காது. இந்த வித்தியாசம் தான் வரும். ஜக்காத்து வாங்குறவன் சரியான ஆளா இல்லைன்னு சொன்னா, ஒரு ஹராமானதை வைத்திருந்தான் என்று சொன்னால் அதுக்குரிய தண்டனை அவனுக்கு என்ன வரும்? மறுமையில் அவனுக்கு வரும். இந்த உலகத்தில் ஒரு நன்மை இந்த உலகத்தில் கொடுத்ததுக்காக வேண்டி மறுமையில் அவனுக்கு கிடைக்காம போயிடும். உலகத்தில் அவனுடைய கணக்கு நேர் பண்ணி விட்டுருவாங்க. இவர் ஜக்காத்து கொடுத்துட்டாரு, ஓகே முடிஞ்சு வச்சுக்காத, இங்க எந்த கொஸ்டின் வராது. அப்ப அந்த மாதிரி வேணா பிரிக்கலாமே தவிர ஜக்காத்து வாங்குறதுல அப்படி பிரிச்சோமா? ரசூலுல்லாஹ் பிரிச்சாங்களா? வசூல் பண்ண ஆள்கிட்ட சொன்னாங்களா? நீங்க போய் கரெக்டான சுத்தமான காசா பார்த்து எடுத்துருந்தோம் சொன்னாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டாத ஒரு பேணுதல் நீங்கள் பேணுதல் என்று நினைத்தால் அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா மார்க்கத்தை? அப்ப அல்லாஹ் ஹலாலாக்குனதால ஹராமாக்க பாக்குறீங்க. அல்லாஹ் தன் ரசூல் மூலமாக எதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஒருவரிடமிருந்து வரக்கூடிய பணம், வசூலிக்கக்கூடிய பணம், அது எதுவாக இருந்தாலும் நமக்கு அது கவலை இல்லை. நமக்கு உள்ள விஷயத்தை வாங்கிக்கிற வேண்டிய அவர் என்னவா இருக்கக்கூடாது? மெட்டீரியல் ஹராமா இருக்கக்கூடாது, நாய் பண்ணி தூக்கிட்டு வந்துடக்கூடாது. அதான் மேட்டர். தவிர பொருள் என்ன அரிசி பருப்பு ஆடு மாடு எல்லாம் செய்யலாம், அழகா எடுத்துட்டு வந்துடலாம், அது தப்பு கிடையாது. இந்த ஜக்காத்துங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் வசூலிச்சாங்களே, அதை வசூலிச்சு ஜக்காத் யாரு கொடுக்கணும், எது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பாருங்க. இன்னம சதகாத்து லில் ஃபுகராயி, ஏழைகள் ஃபக்கீர்னு சொன்னா பிச்சை கேட்டு வர்றவன், மசாக்கீன்னு சொன்னா ஏழையா இருந்து சுயமரியாதையோட இருப்பவன், ஃபக்கீரை கொடுங்க, மிஸ்கீனை கொடுங்க, ஒரு ஆமிலின் அலைஹா வசூலிக்கிறவனை கொடுங்க, ஒரு அல்லபத்தி குழுபுகும் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுவதற்காக முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஒபிர் ரிகாபி அடிமைகளை விடுதலை செய்யறது கொடுங்க, ஒரு காரிமீன கடனாளி கொடுங்க, ஒபுனு சபீலி வழிபோக்குறதுக்கு என்ன செய்யுங்க கொடுங்க, ஒபி சபீல அல்லாஹ்வுடைய பாதையும் கொடுங்க. இந்த காசை
நல்லவன் கெட்டவன் ஹலாலு ஹராமு எல்லாத்திலிருந்து வசூலித்து வரணும் ஜக்காத்து. அந்த காசை எதுக்கெல்லாம் கொடுக்க சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில கூட செலவழிச்சுக்க, அவனுக்கு நன்மை கிடைக்காது. கெட்ட காசா இருந்தா நம்ம வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம், வாங்கணும், வாங்கிச்சிடலாம்ங்கிறது இல்ல. நம்ம கிட்ட கவர்மெண்ட் இருந்தா வாங்கி ஆகணும். எல்லா பேரும் ஒண்ணா வச்சுட்டு போ, எண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லணும். அப்ப ஹலால் ஹராமை பற்றி அது கவனிக்கிற விஷயம் கிடையாது. அது அவனுக்கு அல்லாஹ்வுள்ள விஷயம். நாம வசூல் வசூல் பண்ணலாம். இது ஜக்காத்துல வழங்குது. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் எந்த கிரவுண்ட்ல வசூல் பண்ணினார்களோ அந்த கிரவுண்ட்ல நான் ஏன் ஒரு ஆட்டு வாங்க கூடாது? இதான் மேட்ரு. இது பேணுதல். அப்ப இதுல பேணுதல்னு சொல்லிட்டு நான் ஒரு டீ வாங்கி தான் குடிக்க மாட்டேன், நான் ஒரு காபி தான் குடிக்க மாட்டேன், நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு அப்படின்னு சொல்லுவது நியாயமாகுமா? இது அல்லாஹ்ட்ட குற்றமாகுமா? குற்றமாகும். அதே மாதிரி ஜிஸியான்னு ஒரு வரி இருக்குது. ஜிஸியான்னா என்ன? முஸ்லிம்களுக்கு வரிக்கக்கூடியது ஜக்காத். அவங்க ராணுவத்துல பங்கெடுக்க மாட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க. அவங்க நம்ம நாட்டில் அரைக்கிலமா இருந்தார்களே, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்புக்காக வேண்டி என்ன செய்யறது? அவங்களுடைய இரவு உடைமை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தலைக்கு இவ்வளவு என்று வசூலிப்பாங்க ஜிஸியாவை. அந்த ஜிஸியாங்கிற வரி இஸ்லாமிய அரசாங்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசூலித்திருக்கிறார்கள். யார்கிட்ட வசூலிக்கிறாங்க? ஜிஸியாங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய நாட்டில் உள்ள அந்த நாட்டு குடிமகனாக இல்லாம அங்க அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு தான் ஜிஸியா வரின்னு சொல்றது. அவங்க கொடுக்கிற வரிக்கு பேரு ஜிஸியா. இந்த ஜிஸியாவை வாங்கினாங்களே, வாங்கி குப்பையில போட்டாங்க. யார்கிட்ட வாங்கினாங்க? எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட வாங்குறாங்க. வாங்கவும் செய்தார்கள், நல்ல பணிகளுக்கு கொடுக்கவும் செய்தார்கள். வாங்கினாங்க, ஏழை பால கேட்டு வர்றவங்களா நினைச்சாங்க, அதுல இருந்து விநியோகம் பண்ணாங்க. அப்ப வாங்கவும் செய்யலாம், அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தவும் செய்யலாம். அவனுக்கு நன்மை கிடைக்காது. ஜிஸியா கொடுத்தவங்க மறுமையில கிடைக்குமா? மறுமையில ஒண்ணும் கிடைக்காது. அந்த கணக்கு தனி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜிஸியான்னு ஒண்ணு இருந்தது. இந்த ஜிஸியா என்பதை ரசூலுல்லாஹ் வாங்கினாங்களா இல்லையா? வாங்கி மக்களுக்கு கொடுத்தார்களா இல்லையா? அதுல நமக்கு என்ன வழங்குது? அவன் என்ன வகையில சம்பாதிச்சு அது அவனுக்கு அந்த சம்பாத்தியத்துக்கு உள்ள விஷயம். நமக்கு ஜிஸியாங்கிற ஒரு வழியில் அது வருகிறது. நமக்கு ஜக்காத் என்ற ஒரு ரூட்ல நமக்கு வருகிறது. இது ஹலாலான ரூட்டு. இந்த பாதை ஜக்காத் என்ற பாதை எந்த பாதையில் வருதுன்னு பார்க்கணும். இப்ப பட்டிங்கிற பாதையில் நமக்கு வரவில்லை. நமக்கு எந்த பாதையில் வருது? ஜக்காத்துங்கிற பாதையில் இந்த ரூபா புறப்பட்டு நமக்கு சேருகிறது. ரூட் கரெக்டா இருக்கு, ஓகே, முடிஞ்சு வச்சுக்காத. ஜிஸியாங்கிற ரூட்ல நமக்கு சேருகிறது. அவ்வளவு நாங்க போர் நடக்குது, போர் சண்டை நடக்குது, யுத்தம். யுத்தத்துல நம்ம முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாத அணியும் போரிடுறாங்க. முஸ்லிம்கள் ஜெயிச்சிடுறாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் யுத்தம் நடத்தும் போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சா என்ன செய்யும்? அவங்க கொண்டு வந்த பொருள்கள் எல்லாம் இவங்க எடுத்துக்கிடுவாங்க. யார் யுத்தத்துக்கு வருகிறானோ அதை இவங்க எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிட்டு பங்கு வச்சு கொடுப்பாங்க. அவங்க கொண்டு வந்திருந்த தளவாடங்கள், ஒட்டகங்கள், குதிரைகள், சாப்பாட்டுக்காக கொண்டு வந்திருந்த பொருள்கள், போர்வைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு யாரெல்லாம் போர்ல பங்கெடுத்தாங்களோ, நீ 2 வச்சுக்க, நீ 3 வச்சுக்க, 5 வச்சுக்கன்னு சொல்லி அவங்களுடைய வீரத்துக்கும் சேவைக்கும் தகுந்தவாறு என்ன செய்வாங்க? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி கொடுத்தாங்களே, இதெல்லாம் என்ன காசு? இது அவன் சுத்தத்துக்கு வர்றான், பர்ஃபெக்டா ஹலாலா கொண்டு வருவானா? அதை நம்ம எடுத்துக்கிட்டோமே. எடுத்துக்கிற சொல்லுத உஹில்லத்துல குமுல் கனாயிமுன் அல்ல குர்ஆன்ல சொல்ற உஹில்லத்திலியல் கனாயிமுன். எனக்கு கனிமத்துகள் ஹலாலாக்கப்பட்டிருக்குங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கனிமத்துன்னு பேரு. இந்த கனிமத்து என்பது அசல்ல என்ன? அது நமக்கு இன்னொருத்தங்க காசு. அது இன்னொருத்தங்க காசு. யுத்தத்தில் சேர்த்து தோத்து போயிட்டான், அவனுக்கு அந்த காசு எப்படி வந்திருக்கும்? எப்படி வந்திருக்கலாம். ஆனா அது நம்ம கவனிச்சோமா? அவன் கணக்கு கேட்டு நீ கரெக்டான மட்டும் சொல்லுங்க, அது மட்டும் எடுத்துக்கிறோம், ஹராமான நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்ற ரசூலுல்லா நடந்தாங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? அப்ப ஒட்டுமொத்த ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பார்வை ரசூலுல்லாவுக்கு இருக்கவில்லை. என்ன பார்வை? அவன் சம்பாரிச்சது எப்படி அதை நான் பார்ப்பேன், அவன் சம்பாரிச்சதை பத்தி நீ ஏன் பாக்குற? அவனுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம், உனக்கு அவனுக்கு உள்ள உறவை மட்டும் நீ பாரு என்ன மாதிரி வருதுன்னு. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் கனிமத்தை பார்த்திருக்கிறாங்க. அவ்வளவு வேணாம். ஒரு தாப்பனார் தப்பான முறையில ஊர் அடிச்சு உலையில போட்டு ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுட்டு மூத்தா போயிட்டாரு. அவர் புள்ள இப்ப வாரிசு முறையில வாங்குறாரு. பிள்ளைக்கு வருது வாரிசு முறையில, இது வாங்கிக்க கூடாதா? எல்லாரும் வாங்கலாங்கிறாங்க. எடுக்கணும், டீ தான் வாங்க கூடாதான், 10 கோடி வாங்கிக்கலாமா? சட்டம் சொல்றோங்கிற பேர்ல ஒரு லாஜிக்கும் இல்ல, ஒரு சென்ஸ் வேணாவே, புரியுற மாதிரி வேணா, ஏத்துக்கிற மாதிரியே சொல்லணுமா இல்லையா? அவன் டீ வாங்கி குடிச்சுட்டான், நோம்பு கஞ்சி வாங்கிட்டான். நோம்பு கஞ்சி வாங்குறது பயங்கரமான குற்றமா இருந்தா, எங்க அப்பா 10 கோடி ரூபாய் அநியாயமா சம்பாரிச்சு வச்சு கொள்ளையடிச்சு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி சம்பாரிச்சு மூத்தா போயிருக்கும் போது அதை வாரிசு நான் வைக்கிறது சரியா வரும்? அது வாரிசுல வருதுல. அதான் சொல்றோம், வாரிசுல வந்தா தப்பா பார்க்க வேண்டியதுன்னு அர்த்தம். அவருக்கு வந்த வழி சரியில்லாமல் இருக்கலாம்,
உனக்கு என்ன முறையில் வருகிறது? உனக்கு திருட்டு முறையில் வரல, உனக்கு லஞ்சம் என்றது வரல, உனக்கு ஊழல் வரல, உனக்கு எந்த மாதிரி வருது? வாரிசுன்னு வருது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? லிரிஜாலி நஸீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரமூன். பெற்றோர்களும் சொந்தக்காரங்களும் விட்டு செல்கிறார்களே, அதுல வந்து ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஒலின் நிசாயி நசீபுன், பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது. அதுல எல்லாம் என்ன சொல்லல? அவங்க விட்டு சென்ற ஹலால் இருக்க அதுல மட்டும் பங்கு இருக்குன்னு சொல்லல. விட்டுட்டு போனான்னா உனக்கு பங்கு இருக்கு. போ, உங்க அப்பன் ஏதாவது விட்டுட்டு போனா, உங்க பாட்டன் ஏதாவது விட்டுட்டு போனா, உங்க அண்ணன் ஏதாவது விட்டுட்டு போனா, உங்க புருஷன் ஏதாவது விட்டுட்டு போனா, பொண்டாட்டி ஏதாவது விட்டுட்டு போனா உனக்கு பங்கு இருக்குது. அல்லாஹ் எப்படி சொல்லல? அவங்க விட்டுட்டு போனது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒழுங்கா கணக்க பாரு, சுத்தமா சம்பாதிச்சானான்னு பாரு, ஒழுங்கான வியாபாரமான்னு பாரு, அதெல்லாம் கரெக்டா இருந்தா நீ வாரிசு முறையில் வாங்கிக்க, கரெக்டா இல்லாட்டி வாங்காது அப்படி சொல்லிருக்கா? விட்டு போன நீ எடுத்துக்க. உன்னுடைய அவர் ஹராமா சம்பாதிச்சாருன்னா 10 கோடி சம்பாதிச்சாரா, அது கண்டிப்பா அவருக்கு தண்டனை இருக்கிறது. உனக்கு தண்டனையே இல்ல. நீ ஏன்டா ஹராம தின்னதுல கேட்பானா? நான் ஹராமல திங்கலையே, எங்க வாப்பா சொத்தை நான் எடுத்துக்கிட்டேன், எப்படி ஹராமாவும் நம்ம சொல்லிடலாம். வாப்பா கேட்டா அவர் சொல்ல முடியாது. ஏழு ரூபா நான் கொள்ளையடிச்சேன், அப்பா உள்ள போ வாங்கி அடியே. அவருக்கு அடி உணவு எனக்கு உழுவாது. எங்க வாப்பா வாங்கி இருந்தாருன்னா அவருக்கு உணவு கண்டிப்பா எனக்கு கேட்பா. அல்லா கேட்டா நீ இப்ப அந்த ரூபாய் எடுத்த, எங்க வாப்பாவுடைய நான் எடுத்துக்கிட்டேன், முடிஞ்சு வச்சு. இதுக்கு மேல எல்லாம் என்ன கேட்பான்? கேட்க மாட்டாங்கிறது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி காட்டுறான். யூசு உலக்கும் நிஸ்பு மாத்திரக்கு அசுவாதிக்கும். உங்களுடைய மனைவிமார்கள் விட்டு சென்ற சொத்துல கணவர்களாகி உங்களுக்கு பாதி இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப மனைவி விட்ட சொத்துல கணவனுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா பாதி இருக்குன்னு சொல்றான். அப்ப மனைவி விட வருமானத்தை பார்க்கணுமா? அப்ப என்ன வருமானம், என்ன மாதிரி வந்த ரூபா, வரதட்சணை ரூபாயா அப்படியா, அதெல்லாம் எதுவாது எனக்கு எப்படி வருது? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரியான வாரிசு முறையை பார்க்கிறோம். இப்படி நிறைய சான்றுகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்துல வந்து இப்படி ஒரு கிரவுண்டே இருக்கவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அடிப்படையே இருக்கல. அதனாலதான் பல பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அன்பளிப்புகள் கொடுத்திருக்காங்க. பல பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்து காலத்துல கிட்டவங்க அன்பளிப்பு கொடுத்தவங்க நல்லவங்களும் கொடுத்திருக்காங்க. அது நமக்கு வேண்டியது இல்ல, அதுல நமக்கு கருத்து வேறுபாடு இல்லையே. கெட்டவங்களும் நிறைய நினைச்சிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்பளிப்புகள் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க என்று கேட்டீங்கன்னு சொன்னா, ஐலாண்டு சொல்லி ஒரு பகுதி, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மன்னர், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து பகலத்தன் பைலா வெள்ளை வெளையர் என்ற கோவேறு கழுதை மூத்தா போதா விட்டுட்டு போனாங்க. மூத்தா போகும்போது விட்டுட்டு போனாங்க, அதுதான் அவங்க சொத்தா விட்டுட்டு போனாங்க இல்லையா? அந்த கோவேறு கழுதை யார் கொடுக்கிறா? பக்கத்தில் ஐலாண்டு ஒரு பகுதி இருந்தது, அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இந்த கோவேறு கழுதையையும் ஒரு போர்வையையும் புண்ணடைங்கிறாங்கல்ல, ஒரு போர்வையும் கொடுத்து வச்சுக்கிறேன் அன்பளிப்பா அப்படின்னு கொடுக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோவேறு கழுதையை வாங்கிட்டாங்க. வாங்கி மூத்தா போற வரைக்கும் யூஸ் பண்றாங்க. என்னைக்கு கொடுத்தாருன்னு தேதி நமக்கு தெரியல, இருந்தாலும் மூத்தா போற வரைக்கும் வச்சிருந்தாங்க அந்த கோவேறு கழுதையை. இது வந்து புகாரியில 1482வது ஹதீஸாகவும் 3161வது ஹதீஸாகவும் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு மன்னருக்கு என்ன வருமானம் வரும்? எல்லாம் நினைச்சுதான் வருமானம். அரசாங்கத்தை அவன் தான் பக்கத்து நாட்டில் இவங்க ராஜா, அவங்க அங்க ராஜாவா இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு? அண்டை நாட்டில் இருக்கிறாங்க, நமக்குள்ள ஒரு மோதல் இல்லாம ஒரு ஒரு இணக்கத்தை உண்டாக்கி வச்சு நல்லதுதானே அப்படின்னு நினைத்துக் கொண்டு ஒரு கோவில் இருக்கிறது என்ன செய்யறாரு? அன்பளிப்பா கொடுத்து விடுறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் இதை வாங்கினாலும் ஏன் வாங்கினாங்க? வாங்கி பயன்படுத்தினாங்களா ஏன் பயன்படுத்தினாங்க? அப்ப என்னத்தை அவங்க பார்க்கல, அது என்ன மாதிரி உனக்கு வந்துச்சுன்னு பார்க்கல, அதை பத்தி சிந்திக்கவும் இல்லை, அது ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. அப்ப எதுக்கு நீங்க ரசூலுல்லாஹ் உங்களை பேனதுனால நினைக்கிறீங்க? சந்தேகத்துக்கிடமான தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு பேஸ் இல்லாம எதுக்கு சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு பேஸ் என்ன? அவன் ஜெயிலுக்கு அவன் பொறுப்பாளிங்கிறத இஸ்லாத்தினுடைய பேஸ். அவனுக்கு ஹராம்னா எனக்கு ஹராம்னா என்னங்க அது அர்த்தம்? என்ன நியாயம் அது? அது ஒரு நியாயமும் கிடையாது. அது மாதிரி அவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தூமத்துல் ஜந்தல் சொல்லி இன்னொரு பகுதி ஒரு சிற்றரசர் இருக்காரு. தூமத்துல் ஜந்தல்ங்கிற ஒரு பகுதியில ஒரு ராஜா இருக்காரு. அவருடைய பேர் உக்கைதர்னு அவருடைய பெயர். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 10 புடவையை கொடுத்து விடுறாரு. 10 ஆம்பளைக்கு ஹராமா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாரு, ஒரு 10 ஆடையை கொண்டாந்து அவர் வந்து அன்பளிப்பா கொடுத்து விடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மருமகன் அலியை கூப்பிட்டு இதை பொம்பளை பிள்ளைகளை பாத்திமா பொம்பளை பிள்ளைலாம் பிரிச்சு கொடுப்பா, பங்கு போட்டு கொடுத்துரு, ஆம்பளைகளுக்கு இது ஹராமா இருக்கிறதுனால அது மாதிரி செஞ்சீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்துட்டாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 3863வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் பட்டம் வாங்கினாங்க? பட்டம் இல்ல, ஒரு மன்னர் கொடுத்ததை. பட்டம் என்னவா இருந்துட்டு போகுது. ஒரு மன்னர் வந்து தூமத்துல் ஜந்தல்ங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசர் வந்து அவருடைய நிதியிலிருந்து, அவருடைய அரசாங்க நிதியிலிருந்து ஒரு அன்பளிப்பை கொடுக்கறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க. என்னத்தை உங்களுக்கு காட்டுது?
இது நமக்கு தேவையற்றது. அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை ஹராமாக்குறவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவார்கள். இந்த மாதிரி அவன்கிட்ட போக கூடாது இப்படி எல்லாம் அந்த காலத்துல செஞ்சாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி பார்க்கவே இல்லை. இது வந்து அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை நம்ம ஹராமாக்குற ஒரு விஷயம் ஆயிரும். அந்த பொருள் நாங்க கேட்கிறோம், அந்த பொருள் ஹராம்னா அப்ப கடைசிக்கு ஹராம் தானே. அப்ப நான் கேட்கிறேன், வட்டிக்கு வாங்கிட்டாருங்க, இந்த 1000 ரூபாய் வட்டிக்கு வந்துருச்சு, இது 1000 பேர் கைக்கு மாறும், 50 பேர் ஹராம் தானா? எத்தனை விஷயத்துக்கு வீடு வாங்குறதுக்கா எனக்கு அந்த ரூபாய் தருவாரு, நம்மள்ட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கா விலை பேசிட்டு 1000 ரூபாய் தருவாரு, அம்மாடி அந்த காசு ஹராமு அப்படி சொல்ல முடியுமா? அந்த காசு சுத்திக்கிட்டே தானே இருக்கு எங்கேயாவது. அப்ப நீ என்ன பார்க்கணும், இது வந்து ஒரு கண்ணாடி இருக்குன்னு வைங்க, ப்ளூ கலர்ல கண்ணாடி இருக்குது, இன்னொரு கண்ணாடியில வந்து ப்ளூ இங்கு ஊத்தி இருக்குது. ப்ளூ கலர் கண்ணாடியில உள்ள ப்ளூ வந்து போவாது, இங்கு ஊத்துற கண்ணாடி தொடச்சா போயிரும்ல. அது மாதிரி உள்ளது இது. பண்ணி ஹராம் தான், ஹராம் தான், அது அப்படி மாத்தம்லாம் இயலாது. இதெல்லாம் மேல இங்கு ஊத்தி இருக்கு, தொடச்சு யூஸ் பண்ணிட்டு போ, அது இருக்கிற வரைக்கும் தான் கூடாது, அது அவனுக்கு தான் ஊத்துனது, நம்ம ஊத்தல, இப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன வராது, குழப்பங்கள் வராது. அது மாதிரி இந்த உக்கைதருங்க தூமா அவர் கொடுத்த அன்பளிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ஜூயஸின் அப்படின்னு ஒரு ராஜா, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு Dress கொடுக்கிறார். Dressனா ஒரு செட்டு, அதாவது மேலாடையும் கீழாடையும் சேர்ந்த ஹுல்லத்தும்பாங்க, ஒரு செட்டு ஆடையை கொடுக்கிறாரு. அவன் எப்படிப்பட்ட ஆடை தெரியுமா? அது அந்த ஆடை வந்து 33 ஒட்டகங்களுக்கு கொடுத்து விலைக்கு வாங்குறாரு அவர். அந்த ஆடை எவ்வளவு ரூபாய்க்கு அந்த ராஜா வாங்குறாரு? 33 ஒட்டகத்தை கொடுத்து ஒரு Dress வாங்குறாரு. அவ எவ்வளவு மதிப்பா இருக்குன்னு பாத்துக்கிறங்க. இந்த Dress விலை ஒரு ஒட்டகத்துக்கு என்ன மதிப்புன்னு பாத்துக்கிறங்க. அந்த ஒரு ஒட்டகத்துக்கு வேலை 33 ஒட்டகத்தை கொடுத்துட்டு அந்த Dressக்கு வேலை போடுறாங்க. அவ்வளவு கவர்ச்சியா இருக்கிறது, அவ்வளவு அழகா இருக்கிறது, அவ்வளவு தரமா இருக்கிறது. அந்த காலத்துல வந்து Dress தான் விலை கூட, நல்லா விளங்கிக்கணும். ஒட்டகம்லாம் சாதாரணமா வச்சிருந்த அந்த மக்களுக்கு வந்து Dress சாதாரணமா இருக்கல. நல்ல விலை யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டகம் இருந்துச்சு, ஆனா Dress இல்லைங்க. ஒட்டகம் வந்து அல்லாஹ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறது, Dress வந்து மனுஷன் உற்பத்தி ஆகிறது. அந்த காலத்துல மில்லாம் கிடையாது, மிஷின் எல்லாம் கிடையாது. நம்மளா பஞ்சை எடுத்து, நம்மளா நூல் நூத்து, நம்மளா இதாக்கி அப்படி ஒரு சட்டையை தயாரிக்கிறதா இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல ஒருத்தன் தயாரிக்கணும், ஒரு சட்டை கூட தயாரிக்க முடியாது, அப்ப கிடைக்காது, வச்சதுதான் விலை. அந்த மாதிரியான இருந்ததுனால அந்த காலத்துல வந்து 33 ஒட்டகத்துக்கு பெருமானம் உள்ள ஒரு Dress கொண்டாந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கொடுக்கிறார். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபிலஹா, அதை மனப்பூர்வம் வாங்கி கொண்டார்கள். அவ்வளவு விலை மதிப்புடையது நினைச்சாங்க, வாங்கி கொண்டார்கள். சில நாட்கள் அதை போட்டு வருவாங்க, பிறநாள் இந்த மாதிரி நல்ல நாட்கள் நினைச்சுவாங்க, அந்த Dress போட்டுட்டு முக்கியமான நாள் அது ஒரு Dress வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த Dress தான் அது. அது அபூதாவுதுல 3516வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு Dress வந்து யூஎஸ்ங்கிற நாட்டுடைய மன்னர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறாரு. 33 ஒட்டகம் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கான் இவன். இந்த ஆள்கிட்ட நம்ம வாங்குறது அந்த காசு ஒழுங்கான காசா இருக்குமா? எப்படி மக்களுடைய சுரண்ட காசா இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா, நாங்க பர்ஃபெக்டா உள்ளதான் வாங்குவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, வாங்கிட்டாங்களா? அப்ப நம்ம எப்படி இது வழங்கணும்? ஹலால் ஹராமை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஹராம்னு சொல்லப்பட்டிருந்தால் அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. மெட்டீரியல் ஹலாலா இருந்து வரக்கூடிய ரூட் ஹராமா இருக்குமே, ஆனால் ரூட் மாறிடுச்சுன்னா ஹலால் ஆகிக்கும். அவனுக்கு வந்து ரூட் தப்பா இருக்கனால ஹராம், அவங்ககிட்ட இருந்து வேற ரூட்ல நமக்கு வந்து விட்டால் என்ன ஆகிறது, ஹலால் ஆகிரும். அதனாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. ஜகாத் நடந்திருக்கு, சதகா நடந்திருக்கு, ஜிஸ்யா நடந்திருக்குது, அன்பளிப்புல் ஹதியா நடந்திருக்குது, வாரிசு முறையில சொத்துக்களை பெறுதல் வந்து நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா எத்தனை சஹாபாக்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, வரும்போது பணக்காரனா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, நீ பணக்காரனா வந்திருக்கிற, அந்த பணம் ஒழுங்கா சம்பாதிச்சிருக்க மாட்ட, இஸ்லாத்துக்கு ரொம்ப பிச்சைக்காரனா வா, எல்லாத்தையும் சொல்லி போட்டு சொன்னாங்களா? பணக்காரரா இருந்து பணக்காரராக இஸ்லாத்துக்கு வந்தாரு. அந்த பணம் எப்படி சம்பாதிச்சதா இருக்கு, எப்படி சம்பாதிச்சதா இருக்கலாம். இஸ்லாமுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி வந்தாலும் சம்பாதிச்சிருக்கலாம்ல. அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம வழங்கிக் கொள்ளவே இல்லாதனால இந்த குழப்பம் வருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு யூத பெண்மணி, இது பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்ட சம்பவம் தான், ரசூலுல்லாஹ் மேல முகவத்துக்கிற மாதிரி காட்டி, உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு ஆசையா உங்களுக்கு சமைச்சு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன், இறைச்சி ஆட்டு இறைச்சி நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு கொண்டாந்து அந்த ஆட்டு இறைச்சி அந்த பொம்பளை என்ன செய்யுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னு அந்த விஷத்தினுடைய அறிகுறி தெரிஞ்ச உடனே ஒரு வாரம் நிறுத்தி கொண்டார்கள். அப்புறம் பிடிச்சி கேட்கும்போது நான் விஷத்தை கலந்துட்டு அந்த பொம்பளை சொல்லிருச்சு, சின்ன அளவுக்கு சாப்பிட்டதுனால சின்ன பாதிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு ஏற்படுச்சு. உள்ள வச்சவனும் அந்த உணர்வு வந்துருச்சு, பகியில கூட வந்திருக்கலாம், நாக்குல சில நாக்குகள் கூட சிலது கண்டுபிடிச்சிடும், மருந்துகளும் கலந்து நாக்குல வச்சு ஒரு மாதிரியா இருக்கு, இதனும் கலந்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சில நாக்குகளுக்கு அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கான், மூக்கு கூட கண்டுபிடிச்சிடும், இந்த வாசமும் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு ஏதோ ஒண்ணு வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம், வகையில கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிச்சவன துப்பிட்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரதூரமான பாதிப்பு வரல,
ஆனா எதுக்கு இதை சொல்ல வர்றேன், ஒரு பெண் வந்து அன்பா கொண்டாந்து இறைச்சி கொடுக்குறாங்க, அவங்க யார்? யூத பெண். யூதர்களுடைய வருமானம் என்ன? எல்லாமே வட்டி. வட்டி அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயம், வட்டி தான் அவங்களுடைய தொழில். அந்த சமுதாயத்திலே சேர்ந்த ஒரு பெண் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இறைச்சியை கொடுக்குறாங்க, அவங்க நல்ல எண்ணத்துல வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன கேட்கல, நீ வட்டி வாங்குற சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை, இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சு, உனக்கு வேற ஹலால தொழிலா பாக்குறியா, நான் எப்படி இந்த இறைச்சி திம்பேன்னு கேட்டாங்களா? அப்ப எதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்காது, எது கேட்கறிய? நான் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காத ஒரு பார்வை இப்ப எவ்வளவு பிராடா இருக்கு பாத்தீங்களா? சந்தேகத்துக்கிடமானதை விட்டுருங்கன்னு சொல்லும்போது இப்படி ரொம்ப சுருங்கி போன மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச ஒரு மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுற அந்த எல்லாத்துலயும் கரெக்டா அப்படி நெருக்கிய அப்படி ஒரு மார்க்கமே இல்லை. இது எல்லாம் அறிவுபூர்வமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எவ்வளவு விசாலமாகவும் எவ்வளவு கஷ்டம் தராததாகவும் அறிவுக்கு ஏற்றதாகவும் இப்படிலாம் சொன்ன வாழ தண்ணி கூட குடிக்காத சொல்றதை ஃபாலோ பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு மார்க்கத்தை தான் நமக்கு எல்லாம் தந்திருக்கான். அதை குழம்பி போயிடக்கூடாது. அதே மாதிரி அப்ப இந்த அடிப்படையில் நம்ம வழங்கிக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை பாருங்க. என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு ஜக்காத் வந்து ஹராம்ங்கிறது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்து சாப்பிடக்கூடாது, சதக்காவும் சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன செய்யுதுன்னா, வீட்டுக்கு வர்றாங்க, ஏதாவது உணவு இருக்குதா, ஜக்காத்து சாப்பிடக்கூடாதுங்கிற ஹதீஸ் வந்து நேற்று நம்பர் சொல்லல, ரெண்டு கேட்டாங்க. புகாரில 1485, 1491, 3072, 2576 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு வந்து சதக்கா ஜக்காத் ஹராம் அப்படின்னு தெளிவா ஆதாரம் இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, பரீரா யாரு, ரசூலுல்லாஹ்ட்ட அடிமையா இருந்து, ஆயிஷா நாயிட்ட அடிமையா இருந்து அவங்களால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு ஏழை பொண்ணு அடிமையா இருந்தாங்க. அவங்களை ஆயிஷா நாய் விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த ஏழை பொண்ணு என்ன செஞ்சிருக்குன்னா, ரசூலுல்லாஹ் கொண்டாந்து அவங்க வீட்டுல கொஞ்சம் இறைச்சி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்குது. அப்ப என்ன இருக்குன்னு கேட்டவுடனே, கொஞ்சோண்டு இறைச்சி இருக்குது. ஏன் இந்த இறைச்சி, இந்த பரீரா இருக்காங்கல்ல அந்த ஏழை மனுஷி, அந்த மனுஷிக்கு வந்து யாரோ வந்து சதக்கா கொடுத்தாங்களாம். அந்த மனுஷிக்கு என்னவா கொடுத்திருக்காங்க, சதக்கா. சதக்கா ரசூலுல்லாஹ் வராம அந்த மனுஷிக்கு என்ன கொடுத்திருக்காங்க, சதக்காவா கொடுத்த ஒரு பொருளை கொண்டாந்து நம்ம வீட்டுல தந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அது அந்த பொம்பளைக்கு சதக்கா, நமக்கு அதிகத்தனை கொண்டா, அந்த பொம்பளைக்கு வந்தது சதக்கா வந்தது, அந்த பொம்பளை நமக்கு சதக்காவை கொடுத்துச்சு, அது கையில கைப்பற்றி நமக்கு அன்பளிப்பா தருது, நம்மளோட அது கீழே இருக்கு, நமக்கு என்ன சதக்கா தர்றது, அப்ப நமக்கு தந்தது என்னது, அன்பளிப்பு. கொண்டாந்து வாங்கி சாப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே பொருள் தான். அந்த இறைச்சி வந்து பரீராவுக்கு கொடுத்தது எது கொடுத்தாங்க, பாவம் இப்ப பச்சாதாபப்பட்டு இறக்கப்பட்டு அதுக்காக கொடுத்தாங்க. ஏழைகளுக்கு தர்மம் செய்யறது நேர்ச்சி பொருள், அந்த மாதிரி பொருள்களுங்கிற வகையில் கொடுத்திருப்பாங்க. அந்த அம்மா வாங்கிருச்சா, இப்ப வந்து அந்த அம்மாவுக்கு அந்த இறைச்சிக்கு உள்ள உறவு தான் என்னது, சதக்கா. இந்த இறைச்சிக்கு அந்த அம்மாவுக்கு உள்ள உறவு இருக்கு பாருங்களேன், அங்கதான் சதக்காங்கிறது வருது. இப்ப அந்த அம்மா சொந்தமாக்கிருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த அம்மா கொடுக்குது அதே இறைச்சிய. என்ன நினைச்சு கொடுக்குது, பிச்சைன்னு கொடுக்கல, என்ன மாதிரி கொடுக்குது, அல்லாஹ்வுடைய நம்மளுக்கு நம்ம ரசூலுல்லாஹ் நம்ம முகபத் வச்சிருக்கிறோம், இந்த அன்பளிப்பா வச்சுக்கிறங்க அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குது. அதே சேம் அதே இறைச்சி தான். அப்ப வந்து அதே ரசூலுல்லாஹ் வாங்கி சாப்பிடுறாங்க. சதக்கா ஹராம் என்று சொன்ன, எனக்கு ஹராம் என்று சொன்ன, என் குடும்பத்தாருக்கு ஹராம் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியை வாங்கி சாப்பிடுறாங்க என்று சொன்னால், ரூட் மாறினோன சட்டம் மாறுது பத்தியலா. இந்த இறைச்சி நேர ரசூலுல்லாஹ் வந்து ஹராமா இருக்குமா இல்லையா? பரீராட்ட போகாம அந்த தர்மம் கொடுத்தாரு, அவரே கொண்டாந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தர்மம் கொடுத்திருந்தாரே, ஆனால் அந்த இறைச்சி ஹராமா போயிருந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு, அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு தர்மம் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏழை பொண்ணுக்கு போய் தர்மம் கொடுக்கிறாரு. தர்மத்தை அந்த ஏழை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் கொண்டாந்து அன்பளிப்பா கொடுக்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாரு, அதே சாமான் தான். நம்ம என்ன வழங்கனே, ஒரு ரூட் மாறிடுச்சுன்னா என்ன சட்டம் மாறி போயிருந்து வழங்குறீங்களா இல்லையா? மெட்டீரியல் ஹராமா இருந்தா மட்டும்தான் மாறாது. இந்த மாதிரி வரக்கூடிய வழி ஏதாவது குழப்பமா இருக்குமே, ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த உறுத்தலும் இல்லாம அதை வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. இது மாதிரியான கருத்துப்பட நிறைய சம்பவங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு உள்ள பார்வை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அதனாலதான் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவங்க ஹராம் ஹராம்னு சொல்லிட்டு ஆனா ஒரு சில செய்ய முடியாது. இப்படி யாரா செய்யலுமா, நீங்க யாராச்சும் யார்கிட்டையாவது டீ வாங்கி குடிக்காம இருந்திருக்கிறீங்களா? அப்ப என்ன நமக்கு மனசுல வந்துரு, மார்க்கம் கடைப்பிடிக்கிறது இல்ல, ஹலாம இந்த விளைவு என்ன ஏற்பட்டுச்சு, ஹலால ஹலால்னு சொல்லிட்டீங்கன்னா ஹராம விலகிறதுக்கு பாப்பலாம். அதை நம்ம எப்ப பார்த்தாலும் ஹராமத்தானப்பா செய்யறோம், என்னத்தை போட்டு ஹராம, டீ வாங்கி குடிச்சா கூட ஹராம் தான், காப்பி வாங்கி குடிச்சா கூட ஹராம் தான், அதோட வட்டி வாங்கி நின்று போற பெண்ண எங்க நிலைமைக்கு நம்மள ஆளாக்கிட்டாங்க. இந்த ஹலால பிடிச்சி ஹராம ஆக்கின காரணத்தினால நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த ஹலாலானதையெல்லாம் ஹராம்னு நினைச்சுக்கிட்டே செஞ்சு ஹராம செய்யறது பரவாயில்ல. இன்று நம்ம மனசு பெரிய பாரதூரமான விஷயம் ஏற்பட்டதுக்கு காரணமே இதுதான். இந்த தப்பான முறை அல்லாஹ் ஹலாலாக்குனது ஹராமாக்குனாங்க பாத்தீங்களா,
அதனால இது எந்த உறுத்தலும் இல்லாம எவனுடைய எந்த காசாக இருந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணு விதிவிலக்கு இருக்குது. திருடிட்டு வந்து செஞ்சிடக்கூடாது, ஏன்னா அவனுக்கு ரைட் இல்ல, இன்னொருத்தர் ரைட் அது திருடிக்கு வந்து தந்தா திங்கலாமான தின்றக்கூடாது, தனியா பின்னாடி வச்சுக்கிறோம். இவன் எந்த வழியில அவன் வந்து முறையாக அவனுக்கு முறைங்கிற அடிப்படையில மனப்பூர்வமா தானே கொடுக்குறான், வட்டி கொடுக்குறான், அந்த மாதிரி வந்து சேர்ந்திருக்குமையானால் அந்த பொருளை நமக்கு அன்பளிப்பாகவோ வாரிசு முறையிலேயோ வேற எந்த ஒரு முறையில நமக்கு தந்தால் அது பயன்படுத்த தப்பு இல்லை. இதுக்கு நிறைய இன்னும் ஆதாரங்கள் இருக்கிறது, அதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த